கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த வாரத்துல கூட அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் நாம் பயணமாக தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டு நிற்கிறோம். இன்றைய தினத்துல நம்ம 5ஆம் வாரம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அதுல அப்போஸ்தலர்களோட அர்ப்பணிப்பு, அவர்களோட உறுதி, அவர்களோட அவரோட தைரியம், அவரோட மனப்பான்பம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்து அதுக்குரிய நம்மளோட ஆவிக்குரிய பாடத்தை எப்படி அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டு வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவர்கள் எப்படி சாகும் வரை உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள். அந்த வரிசையில நாம் பார்த்து கொண்டு வந்து நிற்கிறது பேதுருவை குறித்துதான சில சத்தியங்கள். இன்னும் சொல்ல போனா பேதுரோட வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்திருக்கிறோம். இவரை பத்தி நம்ம சுருக்கமா சிந்திச்சு சொல்லணும்னா, இவரோட தைரியம் அல்லது இவரோட தைரியம் கொண்ட இருதயம் நமக்கு இன்னைக்கு பாடமாக அமைந்தது. இவரோட நம்பிக்கையும் நமக்கு பாடமாக அமைந்தது. நம் கடந்த வாரத்தில் பேதுருவை குறித்து நம்ம எங்க நிக்க வச்சிருக்கிறோம்னா, கெத்செமனே தோட்டம் வரைக்கும் நம்ம வந்தோம். அந்த கெத்செமனே தோட்டத்துல இவங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. கெத்செமனியா அப்படின்னா இதோட எபிரேய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் ஷமனும் அப்படின்னு சொல்லப்படும். இல்லைன்னா கட் ஷமனிம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த இடத்துல வந்து எண்ணெய் பிழிகிற ஒரு இடம். எண்ணெய் பிழிகிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை கூட இந்த இடத்துல இருந்து அதிகமா பிழியத் தொடங்குது. அதனால இவர் கெத்செமனே தோட்டத்துக்கு வரார். இந்த இடத்துல ஜெபம் பண்றார். இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இந்த கெத்செமனே தோட்டம் யாருடைய தோட்டம் அப்படின்னு கூட சில இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா, நமக்கு புதிய ஏற்பாட்டுல யோவான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். யோவான் மார்க் யாருன்னா, அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் பவுல் இருந்தார் இல்லைங்களா, பவுலோட நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், பர்னபா அப்படின்னு சொல்லி. இந்த பர்னபாவோட இனத்தான் தான் யோவான் மார்க். இந்த யோவான் மார்க் தான் மார்க் சுவிசேஷத்தை எழுதுறார். அவரோட தோட்டம் தான் இது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் கொடுக்கப்படுது. அந்த மேல் வீட்டு அறை கூட அவரோட வீடா தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன சிறு பையன், இது மார்க் 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். அங்க மட்டும் தான் பதிவாயிருக்காங்க. சிறு பையன் இவங்க எல்லாருமே பிடிக்க வந்த உடனே தன் வஸ்திரங்களை விட்டு அங்கிட்ட இருந்து ஓடி விட்டான் அப்படின்னு வரும். அப்போ நிறைய பேர் எதுக்கு அடையாளப்படுத்தி சொல்றாங்கன்னா, இது வந்து யோவான் மார்க்கா தான் இருக்கணும். ஏன்னா மார்க் சுவிசேஷத்துல மட்டும்தான் இது நமக்கு கிடைக்குது. ஆனா எது எப்படியோ இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்திருக்கிறாருன்ற விஷயம் யூதாஸுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா யூதாசு அங்க இருக்கிற ஜெப ஆலயத்துல இருக்கிற காவல்காரர்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மேல் வீட்டு அறைக்கு போகவே இல்லை பாருங்க. நேரா கெத்செமனே தோட்டத்துக்கு வரார். ஆனா கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் தன் அப்போஸ்தலர்களும் மேல் வீட்டு அறையிலிருந்து தொடர்ந்து பயணமா வரும்போது யூதாஸ் இல்ல. யூதாஸ் அதுக்கு முன்பதாகவே கிளம்பி போயிடுறார். அப்ப எப்படி யூதாஸுக்கு கெத்செமனே தோட்டத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்குவாருன்னு தெரிஞ்சிருக்கோ அல்லது தெரிஞ்சிருக்கணும்? ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து வழக்கமாக அந்த மேல் வீட்டறைக்கு வந்து உணவை முடித்த பின்பு எங்க போறது வழக்கமா இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போறது வழக்கமா இருந்திருக்கணும். ஒருவேளை இல்ல அவர் மேல் வீட்டறையில போய் அங்க விசாரிச்சுட்டு வந்தார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அதுக்குள்ளாக செய்தி எல்லா இடத்துக்கும் பரவிடும். இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாருமே திரளா வந்துருவாங்க. இந்த பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள்லாம் ஏன் ராத்திரி பிடிக்க காரணம்னா, பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு மேசியா கைது செய்யப்பட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய புரட்சி வந்துடும். ஒரு பெரிய கூக்குரல் வந்துச்சுன்னா ரோமர்களுக்கு மத்தியில நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத விதமாக ரொம்ப ரகசியமா அரெஸ்ட் பண்றாங்க, கைது செய்யறாங்க இயேசு கிறிஸ்துவ. இப்போ யூதாஸுக்கு நல்லா தெரியுது, ஏற்கனவே அவர் சிக்னல் கொடுத்து வச்சிருக்குவார். நான் போனா எப்படி நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்குவேன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துருக்குவார். இப்போ யூதாஸ் ஒரு பக்கம் அவரோட வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணின்னு இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது தான் பேதுருவோட அன்பையும் அவரோட மறுதலிப்பையும் கொஞ்சம் நம்ம உற்று நோக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்ட பின்பு நேரா மீண்டும் வராரு. 3 பேர் போயிருக்கிறாங்க கிறிஸ்து கூட. நம்ம பார்த்தோம். யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க 3 பேர் கிறிஸ்து கூட தனியா போயிருக்காங்க. மீதி இருக்கிறவர்கள்லாம் அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு அந்த அந்த கேட் கிட்டே அவங்க வாசல் கிட்டே என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, தூங்கின்னு இருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை கிட்ட பேசாமல் பேதுரு கிட்ட மட்டும் பேசியிருக்குவார். பேதுருவே, நீ நீ 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பேதுருவை மட்டும் அட்ரஸ் பண்ணுவார். அந்த வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம்.
பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஏன் இந்த 1 மணி நேரம் கேட்கிறாரு? இது நம்ம கிறிஸ்துவின் பயணத்திலே பார்த்திருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல எவ்வளவு மணி நேரங்கள் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும்? 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் முழுவதும் போய் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துரு எடுத்துரு நான் கேட்டிருக்குவாரு. அதை குறித்தும் நம்ம பார்த்தோம். பிதாவே இந்த பாத்திரத்துக்குள் நான் போக போறேன், அதுக்கு தேவையான பலத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து கேட்டார். இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவின் பயணத்திலே நம்ம நம்ம ரொம்ப நன்றாக நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த 1 மணி நேரம் அநேக விதமான ஜெபங்களையும் கிறிஸ்து தேவனத்தில் ஏறெடுத்திருக்கிறார். இப்ப நேரா வந்தாரு, வந்து இவங்களை பார்த்தா இவங்க தூங்கின்னு இருக்கிறாங்க. சரி, ஏன் இவங்க தூங்குனாங்க? நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு வசனத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன் இவங்க தூங்குனாங்கன்னா, ஒண்ணு வந்து அன்னைக்கு பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற நாள். இவங்களுக்கு முந்தின நாளே என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், ஞாபகம் இருக்குங்களா? பேதுருவுக்கு அந்த வேலை கொடுத்து அனுப்புவார். பேதுருவோ யோவான் தான் அந்த தண்ணி குடத்தை தூக்கின்னு போறவர் பின்னாடி வந்து மேல் வீட்டறையில இவங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற வேலை அதுதான். பேதுருவும் யோவானோட வேலை. அப்போ அதுலயே இவங்க என்ன இருக்குன்னா ரொம்ப களைப்படைஞ்சிருக்கணும். அதே நேரத்துல இது நள்ளிரவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவ கைது செஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் காட்டி இவங்க எதற்காக தூங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு லூக்கா சுவிசேஷத்தில் அவர் ஒரு லிங்க் கொடுக்கிறார். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி மூலியமா பார்க்கலாம். நம்மலாம் வந்து ரொம்ப சோகமா இருந்தோம் என்றால் தூங்குவோமா, இல்ல தூக்கமே வராதுங்களா? தூக்கம் வராது தானே. நம்மலாம் ரொம்ப ஏதோ ஒரு நம்ம மனசு தாக்கப்பட்டு பாதிப்படைஞ்சு நம்ம ஏதோ கவலையா இருந்தா தூங்க மாட்டோம். ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, லூக்கா 22 அதிகாரம் 45 அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு. ஏன் தூங்குனாங்களா? கவனிச்சிங்களா? அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணிட்டாங்களா? அப்ப இவர்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு துக்கம்? அப்ப துக்கம் வந்தா தூக்கம் வருமா? அநேகமா பார்த்தா துக்கம் வந்தா யாருக்குமே தூக்கம் தானே வராது. அப்ப இவர்களுக்கு வந்த துக்கம் எந்த மாதிரி துக்கம்? இது பேதுரு கூட இருக்கிற அப்போஸ்தலர்கள் நல்லா கவனிச்சுனே வந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சொல்லி வந்தாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்லாம் பேசின்னு வந்திருக்கிறார். அதுல சில குறிப்பு என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, ஒருவேளை சாத்தானும் இவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஏன்னா பின்னாடி இவர்கள் எதிர்பாராத விதத்துல இவர்களுக்கு ஒரு வஞ்சகத்தையும் அல்லது இவர்களுக்கு ஒரு சோதனை எடுத்துன்னு வந்து இவங்களை கீழே விழ வைக்கலான்னு அவன் செஞ்சிருக்கலாம். ஆனா ரொம்ப குறிப்பா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் துக்கத்தினாலே நித்திரை அடைந்தார்கள். இன்னும் அந்த மாதிரி ஒரு துக்கம் இயேசு கிறிஸ்து ஏன் வந்து பேதுரு கிட்ட பார்த்து, குறிப்பா பேதுரு கிட்ட பார்த்து சொன்னார் பாருங்க, வேற யார்கிட்டயும் சொல்ல. ஏன்னா பேதுரு கிட்ட தான் முன்னாடி சொல்றாரு, சாத்தான் புடம் போடுறதுக்கு ஏற்கனவே உத்தரவு வாங்கியாச்சு. அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டிய வேண்டிய வேலை யாருதுன்னா பேதுருது. ஒருவேளை பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தார்னா கூட இருக்கிற மத்த 2 சீசர்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருக்குவார்கள். ஏன்னா பேதுரு தான் எல்லாருக்கும் ஒரு முன்காட்டியா இருக்கிறார் அந்த இடத்துல. பேதுரு என்ன சொல்றாரோ அதை மற்றவர்களும் சொல்ல தொடங்குனாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ பேதுரு கிட்ட குறிப்பிட்டு பேசுறாரு. ஏன்னா பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஒரு பலம் கிடைச்சது இல்லைங்களா கெத்செமனே தோட்டத்துல, அந்த பலத்துல தான் வெளியே வராரு. ஒரு பெரிய பலம் இருந்தது அவருக்கு. அங்கத்துல இருந்து அவர் அப்படியே முன்னோக்கி போயினே இருக்கிறார். அந்த பலம் பேதுருக்கும் கிடைச்சிருக்கும். பேதுரு ஏதோ ஒரு விதத்துல மறுதளிக்கிறதுக்கு மறுதளிக்காத படிக்கு அவருக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கும். ஆனா கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாருமே களைப்பா இருக்கிறாங்க, அதே நேரத்துல துக்கமா இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. டைரக்டா பேதுரு கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா பேதுருவே, நீ இவ்வளோ தைரியமா எனக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளோ ஆபத்து வந்தாலும் நான் உங்களோட சிறைக்கு வருவேன், சாகுவேன், யார் இடரல் அடைஞ்சாலும் நான் ஆக மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ வாக்கு தத்தம் கொடுத்த பேதுரு, நான் கேட்கறது எல்லாமே ஒரு சின்ன விஷயம். எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த சின்ன காரியத்தை செய்ய முடியலனா எப்படி பெரிய காரியத்தை செய்ய முடியும்? சின்ன விஷயத்திலே உண்மை இல்லைன்னா அப்ப எப்படி பெரிய விஷயத்துல செய்ய முடியும்? இதுவும் அதுல அடங்கி இருக்கு. சின்னதா தான் கேட்டாரு, விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, ஏன்னா பெரிய உபத்திரவம் நம்மளை நோக்கி வந்துன்னு இருக்கிறது. நீங்களாம் ஜெபம் பண்ணுங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் போனார் தெரியுங்களா இவங்க எல்லாத்தையும் விட்டு? கல்லெறியும் தூரம் அப்படின்னு தான் நம்மளுக்கு வசனத்தில் வந்திருக்கோம். ரொம்ப தூரமெல்லாம் போல. இவங்க இவங்க தூங்கி இருக்கிற இடத்துக்கும் இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கும் ரொம்ப பக்கம் தான். ஒரு கல் எறிகிற தூரம்னா எவ்வளோ? ரொம்ப பக்கம் தான்.
இப்ப இதுல நமக்கு ஏதாவது பாடம் இருக்கானா? இருக்கு. இன்றைய தினத்தில் நாம பேதுருவும் யோவானும் யாக்கோபு மாதிரி தான் சபை. நாம அப்படித்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனா கல்லெறியும் தூரத்தில் இருக்கிறாரு. நாம கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்தில் இருக்கிறோம். அது உண்மைதான். விசுவாசம் நம்மை விட்டு போய் தூங்கி இருக்கிறோமா. ஆனா இப்போ இப்ப எந்திரிச்சிட்டோம். ஆனா ஒரு காலத்தில் நாம் தூங்குனவர்களா இருந்தோம். இப்ப நம்ம தூங்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே ஆலோசனை தான் நமக்கும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுக்கு எபேசியர்ல பவுல் சொல்றார். எபேசியர் 6 அதிகாரம் 18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் இப்ப பண்ணும் நான் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்துக் கொண்டிருங்கள். இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், விழித்து கொண்டு இருக்கணும். இப்ப ஜெபம் பண்றதுன்னா என்ன? விழித்து கொண்டு இருக்கிறதுனா என்ன? எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? அதுதான் மத்தேயு 26:41 இவர்களுக்கு வந்து சொல்றாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா மாம்சமும் பலவீனமா இருக்குன்ட்டு. நம்மளுக்கும் அதே மாதிரி நிலைமை தான். நம்மளோட ஆவி, அதாவது நம்மளுடைய சிந்தனை, புது சிருஷ்டி என்ற சிந்தனை, தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு தேவன் கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியை உள்ள வைக்கிறார். அதுதான் ஒரு கரு மாதிரி உருவாயின்னு இருக்கு. இந்த புது சிருஷ்டி என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வளர்ந்துனே வரும். இதுதான் நமக்கு வைக்கப்பட்ட ஆவின்னு சொல்லப்படுது. அதனால தான் ஆவி உற்சாகமா இருக்கு, நம்மளோட சிந்தனை உற்சாகமா இருக்கு. நான் கிறிஸ்துக்காக விழித்திருக்கணும்னு. ஆனா இந்த விழுந்து போன மாம்சம் இருக்குது பாருங்க, அதுதான் அடிக்கடி சோர்வடைஞ்சிருது, அடிக்கடி தூங்கிருது. நம்ம ஏன் விழித்திருக்க வேண்டிய அவசியம்னா, நம்மள எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் சுத்தின்னு இருக்கிறான். நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எந்த இடத்தில் பலவீனர்களா இருக்கிறோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியுங்க. நம்மளை காட்டிலும் நம்மை குறித்து சாத்தானுக்கு தான் அதிகமா தெரியும். எப்படி சொல்லலாம்? நம்ம பிறந்ததுல இருந்து அவன் நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கிறான். நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவன் பார்த்துன்னு தான் இருக்கிறான். நம்ம எங்க என்ன பாவத்தை செய்றோம், நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறோம், யாரிடத்தில் எப்படி பேசுகிறோம், எல்லாம் தெரியும். நம்மளை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு தான். எங்க நம்மளை அடிச்சா நம்ம எங்க விழுவோம் தெரியும். கரெக்டா வருவான், கரெக்டா அடிக்குவான், கரெக்டா விழுந்துருவோம். எப்படி? அவனுக்கு நல்லா நம்மளோட பலவீனங்கள் தெரியுது. அதனால தான் நம்ம விழித்திருக்கணும். எப்போ நமக்கு ஆபத்து வருகிறதுன்னு தெரியாது. விழித்திருக்கிறதுனா, ஒரு ஆபத்து வருதுன்னா கண்டுபிடிக்கணும். இது சோதனை, இதுல நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும், எனக்கு வேத வசனங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு தான் விழித்திருக்கணுமா. அப்ப ஜெபம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அநேகர் இன்றைய தினத்தில் ஒரு 24 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம், 3 மணி நேரம், முழு இரவு அப்படின்ட்டு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்க அவங்க நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஜெபம் நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மரம், நம்மளாம் மரம், இந்த மரம் வெறியோ தன் இலைகளை கொண்டு வாழ்ந்துட முடியுமா? வெறும் இலையை வச்சுக்கின்னு, இலை, கிளைகள், தண்டு இதை வச்சு வாழ முடியுமானா இல்ல. மரத்துக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, வேறு தேவை, மணல், அதோட மண்ணு தேவை, ரொம்ப முக்கியமாக தண்ணீர் தேவை. இப்ப நம்மலாம் மரம்னா, நமக்கு வேர் இருக்கணும், கிறிஸ்துக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணுமா. நமக்கு தண்ணீர் தேவையா, சத்திய வசனம் தேவையா. அப்போ நாம் ஜெபமும் பண்ணணும், சத்திய வசனங்களையும் அனுதினமும் படிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு ஆபத்து வரும்போது, சோர்வடையும் போது நமக்கு ஒரு வசனம் முன்னாடி வந்து நின்று நம்மை வழி நடத்துமா. இந்த மாதிரி இல்லாதவர்கள் தான் அநேக நேரத்தில் மாம்சத்தில் விழுந்து ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அன்னைக்கு பேதுரு மேல ஒரு பெரிய ஆபத்து இருந்தது இல்லைங்களா? அத அவர் ஆஃப் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோதனையின் நேரம் அவர்களுக்கு வந்தது. அதே மாதிரி தான் நமக்கும் சோதனையின் காலம் இருக்குது. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 சொல்றாரு. இந்த சோதனை காலத்துக்கு நம்மள தப்பிக்க வைக்குவாராம். வாசிச்சிடலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எதை காத்துக்கொண்டால்? வசனத்தை காத்துக்கொண்டால். அப்போ வசனத்தை காத்துக்கொண்டால் தான்
நாம் பூமியின் மேல் வர சோதனை. இது பார்க்க போனா 6ஆம் கால சபைக்கு தான் சொல்றாரு, ஆனா நமக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ பூமி மேல ஒரு பெரிய சோதனை வர இருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலம், அதை நோக்கி தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்ட்டு. ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அடையாளம் தான், நான் இனி கிறிஸ்துக்காக வாழ்கிறேன்ட்டு. உண்மையான ரட்சிப்பு மீட்பு எப்போன்னு பாத்தீங்கன்னா, நாம் புது சிருஷ்டிகளாய் வாழ்ந்து நம் ஓட்டத்தை ஓடி முடிச்சு கிறிஸ்து சாயலாய் மாறி அவரோட போய் சேரும் போது தான் நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டோம். முழுமையாக தேவனின் புத்திரர்களாய் மாறி இருக்கோம். அது வரைக்கும் டெம்பரரி தான், தாத்காலிகம் தான். அது வரைக்கும் நம்ம ஓடின்னு தான் இருக்கிறோம். இன்னும் முடிவு வரல, அந்த நம்மளோட ஓட்டத்தோட முடிவு, பந்தய பொருள் இதெல்லாம் இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, ஓடின்னு தான் இருக்கிறோம். எப்போ பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பதான் முழுமையா நம்ம நிறைவடைகிறோம். இதை நோக்கி தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் மேல் வருகிற சோதனை காலத்துக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால், அன்னைக்கு பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருக்கணும். இப்ப நாம கூட விசுவாசத்தில் விழித்திருக்கணும், ஜெபம் பண்ண வேண்டும், சத்திய வசனத்தில் உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். அதனால தான் வசனத்தை காத்து கொண்டவர்கள் தான் ஜெயிக்குவாங்க. இன்னைக்கு நமக்கு அதுக்கு தேவையா, அனுதினமும் வசனத்தோட நம்ம எவ்வளவு நேரம் செலவு செய்யறோம். இதெல்லாம் இன்னைக்கு பேதுரு கிட்ட காமிக்கிறார். அவர்களோட வாழ்க்கையிலிருந்து சின்ன சின்ன பாடங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த சம்பவம் நடந்து நிற்கும் போதே 3 தடவை இப்படி நடந்திருந்துங்க. 3வது வாட்டி இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிடுறாரு பேதுரு கிட்ட. பேதுரு அங்க இருக்கிற சீசர்கள்ட்ட, வா வா எந்திரிங்கோ. இது எந்திரிங்கன்னு சொல்றது இல்ல, இன்னும் தூங்கிடுங்கன்றாரு. நீங்க தூங்குறதானே விருப்பப்பட்டீங்க, இன்னும் தூங்கிடுங்க. இதோ பார், என்னை மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கறதுக்கு ஆள் வந்தாச்சு. பாவிகளிடத்தில் இப்ப மனுஷகுமாரன் போறாரு, என்னை காட்டி கொடுக்கிறவர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே யூதாஸ் வந்துட்டாராம். எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. யூதாஸ் யார் யாரை கூப்பிட்டு வந்திருக்காருன்னா, அங்க கிறிஸ்துவ பிடிக்க வந்தவர்களை பத்தி தெரியும் இல்லைங்களா. நம்ம ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள போவானா, டைம் நம்மளுக்கு இல்ல, குறைவா இருக்கு, நிறைய நீண்ட பயணம் இன்னைக்கு போக வேண்டியது இருக்கு. சரி, இப்போ யூதாஸ் வந்துட்டாரு. கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாரு. யூதாஸ் வந்து ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கொடுத்து வந்திருக்குவார். நான் யாரிடத்தில் போய் முத்தம் செலுத்துகிறேனோ அவங்க தான் நீங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க, நஸ்ரேத் ஊராகிய யஷ்வா அவங்க தான்ட்டு. இந்த மாதிரி முத்தம் கொடுத்து அடையாளத்தை காமிக்க வேண்டுமானா ஒரு காரணத்துல ஆமா. ஏன்னா அன்னைக்கு யஷ்வா, அத்தான் யஷ்வானா ஒன்னும் இல்லைங்க, இயேசுன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல ஜீசஸ்ன்னு சொல்றோம் இன்னைக்கு. அந்த அன்னைக்கு இருந்த காலப்பகுதியில யஷ்வான்ற பேர் வந்து ரொம்ப பிரபலமான பேர், நிறைய பேர் வச்சாங்க. இதெல்லாம் யோசுவா அப்படின்னு இருந்தெல்லாம் வந்தது, நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் போது நாசரேத் ஊராகிய யஷ்வா அப்படின்வாங்க. அப்படி அவங்க ஊர் பேரை சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இப்ப நேரா யூதாஸ் வராரு. வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ராபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்படின்னு வரும். இது யூதாஸ் கிட்ட வரும்போது படிக்கலாம். ஒரு சின்ன கேள்வியை வச்சுட்டு முன்னாடி போயிடலாம். இவர் வந்து முத்தம் கொடுக்கறது என்ன காரணம்னு பார்க்கலாம். ஆனா ஏன் ராபி வாழ்கன்னு சொல்லணும், ஏன் வாழ்கன்னு சொல்லணும்? இதுல ஏதோ ஒன்று இருக்கு. யூதாஸ் இத சொல்றாருன்னா அப்ப யூதாஸோட மனசுக்குள்ள போய் நம்ம சிந்திக்கணும். ஏன் யூதாஸ் இந்த வார்த்தையை சொன்னார், இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம யூதாஸை படிக்கும் போது இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். ஆனா என்ன செஞ்சுட்டாருன்னா, முத்தம் கொடுத்துட்டு காட்டி கொடுத்துட்டார். இது வந்து கிரேக்க பைபிள்ல நம்ம போய் பார்த்தோம்னா, யூதாஸ் ஒரு முத்தம் கொடுக்கலீங்களா, முத்தம் கொடுத்துனே இருந்தாரா. அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. நிறைய முத்தங்கள் கொடுத்த மாதிரி, அன்பின் முத்தங்கள் மாதிரி. ஆனா இன்னைக்கு நாம கூட முத்தம் கொடுக்கணும், யூதாச மாதிரி அல்ல. நாம் கொடுக்க வேண்டிய முத்தங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 சொல்றார். வாசிக்கலாம். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இது எப்படி பரிசுத்த முத்தம்னா, நான் பரிசுத்த வார்த்தை, அதுதான் முத்தம். நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சந்திக்கும் போது நம்ம தேவனோட வசனங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமா அல்லது உலக பேச்சை பகிர்ந்து கொள்ளுகிறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் எல்லாருமே. நாம் உலக பேச்சை பகிர்ந்து கொண்டா அது தேவ முத்தம் அல்ல, அது பரிசுத்த முத்தம் அல்ல. பரிசுத்த வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது தான் அது பரிசுத்த முத்தங்களாய் மாறும். அப்போ ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நாம் பேச வேண்டியது என்னன்னா, தேவனோட வார்த்தைகள், தேவனோட சத்தியங்கள் அல்லது தேவனோட மகத்துவம், இப்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ளணுமா. இப்ப யூதாஸ் இங்க முத்தம் கொடுத்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனா கொலை செஞ்சாரு. இந்த மாதிரி வேற யாருன்னா பண்ணியிருக்கிறாங்களா பைபிள்ல? முத்தம் கொடுத்து கொலை செய்யறதே பண்ணியிருக்கிறாங்க. எங்க பார்க்கலாம் இந்த சம்பவம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தாவீதின் படைத்தளபதி யோவாப் ஞாபகம் இருக்குங்களா.
இது ஒரு நீண்ட சரித்திரத்துக்குள்ள போனோம். ஆனா நீங்க பின்னாடி படிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வரும். ஒரு நாள் அமாசான்னு ஒருத்தர் இருக்குவார். அவரு போற வழியில யோவாப் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லி ஏதோ ரொம்ப நண்பன் போல கூப்பிட்டு அவரை முத்தம் செய்யற மாதிரி கத்தி எடுத்து குத்தி சாகடிச்சிடுவாராம் யோவாப். இதெல்லாம் நீங்க வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வரும். இந்த மாதிரி அப்படியே 9ஆம் வசனம் அப்படியே 10ஆம் வசனம்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை குத்தி கொலை செஞ்சுட்டாராம். பழைய ஏற்பாட்டுல கூட இந்த மாதிரி முத்தத்தை கொடுத்து, அன்பால முத்தத்தை கொடுத்து கொலை செய்திருக்கிறார்கள். யூதாசு பண்ணது வேற எந்த வித்தியாசமே இல்லை. அன்பின் முத்தத்தை கொடுத்து கொலை செஞ்சார். இதே மாதிரி வேற யாருன்னா செஞ்சிருக்கிறாங்களா? அன்பால் முத்தத்தை கொடுத்து கொலை செய்தது நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குதுன்னா, சம்சன் தெலேலியா. சிம்சோன் மாட்டுன காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தெலேலியாவோட அன்பான முத்தங்கள் தான். அதுல தான் அவர் மாட்டி விழுந்து, அவர் நியாயாதிபதியா இருக்க வேண்டியவர் தன்னை முழுவதும் இழந்து கண் பிடுங்கப்பட்டு கடைசி காலத்தில் சிறை வரிக்க போற நிலைமைக்கு மாறியாச்சு. அப்போ நாம் யாரா இருக்கக்கூடாதுன்னா, நம்மளுடைய நட்பு இருக்குது பாருங்க, இந்த சகோதரத்துவம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பழகின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த சகோதரத்துவம் சகோதரித்துவம் ஒரு போலித்தனமான வேஷமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது என்றால் நமக்குள் இருக்கிறது யூதாஸின் குணலட்சணம். சரி, யூதாஸை குறிச்சு நம்ம டீட்டெயிலா படிக்கும் போது அப்ப நம்ம அதை பார்க்கலாம். இப்ப யூதாஸ் ஒரு சிக்னல் கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவ முத்தம் கொடுத்த உடனே நசரேத் ஊராகிய யேசுவா இவர் தான் சொல்லி கைதி செய்ய வந்தாங்களாம். இப்ப நமக்கு நல்லா தெரியும், பேதுரு தானே கத்தி எடுத்து வெட்ட போனாரு. ஆனா பேதுரு மட்டுமா போனாருங்க சண்டை போடுறதுக்கு? பேதுரு மட்டும் தான் போனாரானா இல்ல, கூட இருந்த எல்லா சீசர்களும் போறாங்க சண்டை போடுறதுக்கு. அதுதான் முதல் நடுக்குது. எல்லா சீசர்களும் என்ன கேட்குவாங்கன்னா, ஆண்டவரே நாங்க சண்டை போடுறதுக்கு தயார், சண்டை போட்டுட்டோமான்னு கேட்டாங்களாம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அப்போ கூட இருக்கிற சீசர்கள்லாம் என்னத்துக்கு தயாராயிட்டாங்கன்னா, பட்டயம் இருக்கு, 2 பட்டயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? மேல் வீட்டறையிலேயே பார்த்தாங்க. இதோ ஆண்டவரே, 2 பட்டயம் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து சரி எடுத்துக்கோன்னு சொன்னார். இது போதும்ன்ட்டு. கூட பட்டயம் இருக்கு ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, இப்பவே எல்லாரையும் வெட்டிடுறோன்ட்டு தயாராயிட்டாங்களா எல்லா சீசர்களும். இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாகவே பேதுரு எடுத்துட்டார் வாளை. பேதுரு எடுத்து இன்னும் சொல்ல போனா அவர் வெட்டின மல்குஸ் யாருன்னா பிரதான ஆசாரியனோட வேலைக்காரன். அவரோட காதை எடுத்து வெட்டினாராம். ஆக்சுவலா பார்க்க போனா அவர் காதுக்கு போல, அவர் போனதே தலைக்கு தான், கழுத்துக்கு தான் போயிருக்கணும். ஏன் மல்குஸை வெட்டணும் பேதுரு? ஏன் மல்குஸை வெட்டணும்னா, கிறிஸ்து மேல் யார் முதல் கை வைத்தார்களோ அவரை வெட்டினார். வேற யாரும் வைக்கல. மல்குஸ் தான் போய் கிறிஸ்துவ முதல் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே வெட்டுறார். ஏன் ராபி மேல, என் போதகர் மேல நீ எப்படி கைய வைக்கலான்னு. இது பேதுருக்கு இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய வைராக்கியம், அன்பு நிறைய இருந்துச்சுங்க அதுக்குள்ள. இன்னும் சொல்லலாம். அவர் சொன்னார் இல்லைங்களா, நான் தயாராண்டவரை சாவறதுக்கு இந்த இடத்துல செஞ்சே காமிச்சிட்டாருங்க. ஏன்னா நல்லா தெரியும், இவங்க எல்லாத்தையும் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, கத்தி எடுத்து இவங்களை அடிச்சிட்டாங்கன்னா, அதோ பார்க்க போனா பிரதான ஆசிரியனோட வேலைக்கார உடனே பிரதான ஆசாரியன் அரெஸ்ட் பண்றதுக்கு பேதுருவை கைதி செஞ்சு அவரை ஆலோசனை சங்கத்துக்கு எடுத்துன்னு நிக்க வைக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. பேதுருக்கு இது நல்லாவே தெரியும். ஆனாலும் தைரியம், துணிச்சல், என்னோட போதகர் மேல யாரும் கை வைக்க கூடாதுன்ட்டு அவ்வளோ வைராக்கியத்தை காட்டின பேதுரு எங்கேயோ ஒரு இடத்துல கீழே விழுந்துறார். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேற ஒண்ணு கத்துக் கொடுக்கிறார். என்ன கத்துக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அந்த மல்குஸ் காதை வெட்டின உடனே கிறிஸ்து போய் எதிரியையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்று காமிக்கிறாரா. அவருக்கு அது ஒரு சந்தர்ப்பம். கிறிஸ்துவை பிடிக்க வந்தவர்கள் கிறிஸ்துவை எதிரியா தானே பார்த்தாங்க. அந்த மல்கூசையும் ஸ்வஸ்தமாக்குறார். இப்ப என்ன கத்துக் கொடுக்கிறார் நமக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எதிரியை நேசிக்கிற அன்பு. நம்மை ஒருத்தவங்க பிடிக்க வந்தாலும் விரோதிக்க வந்தாலும் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மையை செய்யுங்கள்னு சொல்லி அந்த இடத்துல பேதுருக்கு அப்படியே செஞ்சு காமிச்சாராம். இன்னும் சொல்ல போனா பேதுரு சொன்ன வாக்குறுதி தாண்டவரே, உங்களோட நான் சாவறதுக்கோ தயார் அப்படின்னு சொல்லுந்து தான் அந்த இடத்துல அந்த வாள் எடுத்து நேரடியா காமிக்கிறார்.
அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்னன்னா, வேணா உன் பட்டயத்தை எடுத்து உன் அறையில போடு. என்ன அர்த்தம்னா, தேவனோட ராஜ்யம் பட்டயத்தினால வராது. சண்டை போட்டாலாம் தேவனோட ராஜ்யத்தை பிடிக்க முடியாது. தேவன் ராஜ்யத்தை எப்ப கொடுக்கிறாரோ அப்பதான் கொடுக்குவார். இந்த சம்பவம் நடந்த உடனே, அதாவது இயேசு கிறிஸ்துவ கைது செஞ்ச உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. கிறிஸ்துவ விட்டு கெத்செமனே தோட்டத்திலிருந்து எல்லாரும் அப்படியே, அதுதான் நான் மெய்ப்பண்ண அடிப்பேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும்ன்ற தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவாக இங்க நிறைவேறுது. எல்லாரும் கிறிஸ்துவ விட்டு ஓடிட்டாங்க. கிறிஸ்துவ இப்போ பிடிச்சுன்னு போறாங்க. நேரா அண்ணா பார்த்துருக்குற இதெல்லாம் நம்ம அண்ணா கிட்ட கூப்பிட்டுன்னு போனோம். அதுக்கப்புறமா காயப்பட்ட கூட்டின்னு போனோம். இப்போ பேதுரு தான் அங்க பட்டயத்தை எடுத்து வெட்டினாரு. ஓடி இருக்க வேண்டும் என்றால் முதல் யார் ஓடி இருக்கணும்? ஆனா பேதுரு ஓடல. இயேசு கிறிஸ்துவ முன்னாடி இழுத்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. பேதுரு பின்னாடில இருந்து கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போயினே இருந்தாராம். போயினே இருக்கிறார். இப்ப போன உடனே பேதுருக்கு எப்படி உள்ளோ இன்னும் சொல்ல போனா பேதுரு எல்லாம் மறுதலிக்கிறாரு இல்லைங்களா? எப்படி பேதுருவுக்கு உள்ள போறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைச்சது? உள்ள போன அவரு அப்பதான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியும். எப்படி அனுமதி கிடைச்சிச்சுன்னா, வாசிக்கலாம் யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ இருக்கு. பேதுரு பின்னாடி போயின்னு இருக்கிறாரு. பேதுரு கூட யார் போறதா? வேறொரு சீசன். இங்க யாருன்னு சொல்லல, பேர் சொல்லல. ஆனா இந்த சீசன் யாருன்னா, இந்த இந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கிற ஒருத்தரா தான் இருக்கணும். ஏன்னா யாருமே இல்ல கிறிஸ்துவோட, யாருமே அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இரவு வேற. அப்ப யார் இந்த வேறொரு சீசன்? பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இந்த வேறொரு சீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த அந்த பிரதான ஆசாரியனுக்கு ஏதோ ஒரு விதத்துல இவருக்கு அறிமுகமா இருக்கிறார். இந்த இந்த வேறொரு சீசன் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இவர் தான் பேதுருவை உள்ள விடுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கிறார். அதிலே வாசிக்கலாம் 16ஆம் வசனம். பேதுரு வாசலருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காவல் காக்கிறவருடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த வேறொரு சீசன் என்ன பண்றாருன்னா, பேதுரு வெளியே நிக்கிறாரு. ஏன்னா அவரால் உள்ள வர முடியாது, அனுமதி வேணும். இவர் போய் அந்த காவல் காக்குறவங்கிட்ட பேசி உள்ள கூப்பிட்டுன்னு வர்றார். உள்ள கூப்பிட்டுன்னு வந்த உடனே பேதுரு இந்த இடத்துல தான் மறுதலிக்கிறதுக்கு முதல் முதல் தொடர். இப்ப இவர் உள்ள வராரு. ஒவ்வொரு சுவிசேஷத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனா நான் அதுல குறிப்பிட்டு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணி சொல்றேன். இப்ப நேரா பேதுரு உள்ள கூப்பிட்டுன்னு வந்த உடனே அந்த அந்த அங்க ஒரு பெண்மணி இருக்கும். அதுதான் கேட். ஆக்சுவலா பார்க்க போனா இவருக்கு தெரிந்து விட்டுறதே அந்த பெண்மணி தான். இப்போ பேதுரு உள்ள வந்த உடனே அந்த பெண் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ அந்த கலீலியாவாகிய இயேசுவோட தான் நீ இருந்த, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பேதுரு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, நீ என்ன பேசின்னு இருக்கிற, எனக்கு நீ என்ன சொல்றேனே தெரியல அப்படின்ட்டு மத்தேயு மார்க்ல இருக்கும். லூக்கால என்ன இருக்கும்னா, ஸ்திரீயே அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். யோவான்ல நான் இல்ல அப்படின்னு போயிட்டாராம். என்ன தெரியுங்களா அர்த்தம்? பேதுரு சொன்னார் இல்லைங்களா, ஆண்டவரே உம்மோட நான் இருங்க, அந்த அந்த வார்த்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை பேதுரு இங்க ஒத்துக்கொண்டுன்னு இருந்தாருன்னு வைங்களேன். உள்ள இருக்கிறாரு. உள்ள அரண்மனைக்குள்ள இவரை உள்ள கூப்பிட்டு வந்திருக்கிறார். கேட்டெல்லாம் திறந்து உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப பேதுரு ஆமா ஆமா நானும் அவருக்குள்ள இருந்த ஒருத்தருன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன இருக்குங்க? பேதுருவை பிடிச்சுன்னு போய் நிக்க வச்சிருக்கணும். சிறைக்கு பிடிச்சுன்னு போயிருக்கணும். அதுதான், இவர் சிறைப்பட்டு போயிருக்கணும், கைதியா போயிருக்கணும். பேதுரு சொன்னாரு பாருங்க, ஆண்டவரே உன்னோட நான் சிறைக்கு போக தயார். தயாரா? தோ உனக்கு கொடுக்குறப்பார் ஒரு பொக்கிஷம். அதுதான் பொக்கிஷம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கான வாய்ப்பு, நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு. இப்போ இதை ஏத்துக்குன்னு உள்ளவா சொன்னாரா? ம் அந்த மாதிரி தாங்க நாம கூட அநேக நேரத்தில் நம்மளோட மனசாட்சியில சொல்லியிருக்கோம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் உன்னோட இருக்குவேன்னு. அப்ப தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குவார். ஆமாவா, என்னோட இருக்கிறியாப்பா, நீ என்னை விட்டு போற மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற, பார்க்கலாம் நீ விட்டு போறியா என்னோட வரியான்ட்டு. பேதுருக்கு அதுதான் நடந்தது. நீ விட்டு போறியா, என் கூட வரியா, கொடுத்தாரா வாய்ப்பு.
உடனே பேதுரு, நீ யாருன்னு எனக்கு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்ட்டு அப்படியே முன்னாடி போயிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு பார்க்க போனா வேற சுவிசேஷத்துல வந்து வேற ஒரு வேலைக்கார பெண்மணி அப்படின்னு சொல்லப்படும். மார்க் கொண்டி சொல்வார், என்ன சொல்வார்னா அதே பெண்மணி தான் வந்தது ரெண்டாவது தடவை அப்படின்ட்டு மார்க் நம்மளுக்கு ரெக்கார்டு கொடுக்குவார். இப்போ திருப்பி அந்த பெண் வந்து வேற ஒரு பேதுரு என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டத்துல நின்று இருக்கிறார், கூட்டத்துல இருக்கிறார். அப்ப அந்த பெண் வந்து சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியும், நீ நாசரேத்தூராகிய யஷ்வா கூட தான் நீ இருந்த, நான் உன்னை பார்த்தேன், நான் அங்க பார்த்திருக்கிறேன். இப்போ உடனே பேதுரு என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மனுஷனை யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு சத்தியம் செய்ய தொடங்கிட்டாராம். எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை யாருன்னு தெரியாதுன்ட்டு திருப்பி மீண்டும் நிராகரிச்சிட்டாராம். சத்தியத்துல தான் நிராகரிச்சிருக்கிறார், சத்தியமே பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தார், ஆண்டவரே நான் உங்களோட சாவறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவேளை பேதுரு இந்த இடத்துல ஆமா ஆமா நானும் கூட இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னா, சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து பிடிச்சிட்டுக்குவாங்க, பிடிச்சி இவரை கூப்பிட்டுன்னு போயிருக்குவாங்க. இப்போ விசாரணை கிறிஸ்து மேல அதிகமாயின்னு இருக்குது, குற்றச்சாட்டு அதிகமாயின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆம், என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொய் சாட்சிகள் தேடின்னு இருக்கிறாங்க. ஒருவேளை பேதுரு கிடைச்சிருந்தாருன்னா பேதுரு பிடிச்சுன்னு போயிருக்குவாங்க, பிடிச்சுன்னு போய் அடிச்சிருக்குவாங்க, கிறிஸ்து கூடவே தண்டனையும் நிறைவேற்றி இருக்கலாம். பேதுரு சாவறதுக்கான வாய்ப்பு இது பார்க்க போனா, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு. உடனே பேதுரு என்ன சொல்லிடுறாருன்னா, இல்ல இல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் நடக்குது, இதுதான் மூன்றாவது தடவை நடக்கும் போது நமக்கு மூன்று சுவிசேஷத்துல வேற யாரோ அங்க கூட அங்க நிக்கிறவர்னு சொல்லப்படும். இப்போ ஒரு சுவிசேஷத்துல ஒன்று நம்ம வாசிக்கலாம், நிக்கிறவர்னு சொல்லப்படும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க, எனக்கு நிச்சயமா தெரியும் நீ அவரில் இருந்த ஒருத்தர் தான், ஏன்னா நீ பேசுற பாஷை எப்படி இருக்குதுன்னா கலீலியர்கள் பேசுற பாஷை மாதிரி தான் இருக்கு. நீ அந்த உள்ள இருக்கிற மனுஷனு யஷ்வா, அவர் கூட இருக்கிறது தான் நீ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். இப்போ உடனே பேதுரு என்ன பண்ண தொடங்கிட்டாரு தெரியுங்களா, சாபமெல்லாம் பேசிட்டாராம். சாபமெல்லாம் சாபமா பேசியிருக்கிறாராம். வாசிக்கலாம் மத்தேயு 26 அதிகாரம் 74 வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன உடனே பண்ண சேவல் கூவிற்று. என்ன பண்ண தொடங்கினாருன்னு பாத்தீங்கன்னா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டாராம். பேதுருவே சபிச்சிட்டாராம். இப்ப யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியுங்களா பேதுருவ, நீ அவருக்குள் இருக்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சுன்னு யாருன்னா பேதுரு ஒருத்தரோட காதை வெட்டினார் இல்லைங்களா, மல்குஸ். அந்த மல்குஸோட சொந்தக்காரர் தான் கண்டுபிடிக்கிறது பேதுருவ. வாசிக்கலாம் யோவான் 18 அதிகாரம் 26 வசனம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். பேதுருக்கு இருக்கிற தைரியம் கொஞ்சம் பார்த்தோன்னா நினைக்கவே முடியல. காதை வெட்டிட்டு அவர்கிட்ட அங்கே போயிருக்கிறாரு, அடிச்ச இடத்துக்கே போய் நிக்கிறாரு. இந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறவரு ஏன் இவரால உறுதியா சொல்ல முடியல, என்ன நடந்துச்சு பேதுருவுக்கு? சரி பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவம், இந்த மூன்றாவது சம்பவம் நடந்த உடனே அந்த சேவல் கூவுனதா, இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், 2 தடவை சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தடவை மறுதலிச்சிருக்குவேன். இந்த சேவல் கூவுன உடனே பேதுரு யாரை தெரியுங்களா பார்த்தாரு, அல்லது பேதுருவை யார் பார்த்துந்துன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கரெக்டா பேதுருவை பார்க்குவார். லூக்கா 22 அதிகாரம் 61 வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. இப்போ பேதுரு அப்பனா இவங்க 2 பேருமே ரொம்ப தூரத்துல இல்லைங்க, கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, பேதுரு வெளியே தான் இருக்கிறாரு, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஏன்னா பேதுருவுக்கு கிறிஸ்து மேல பாசம் அதிகம் தான், ரொம்ப அதிகம் தான். ஆனா இந்த சேவல் கூவின உடனே கிறிஸ்து அப்ப நல்லா ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறாரு. ஒன்னு ரெண்டு 2 தடவை கூவியாச்சு. கூவின உடனே கரெக்டா பேதுருவை பார்த்திருக்காரு. அப்போ கிறிஸ்துக்கு என்னன்னா பேதுரு இங்க தான் இருக்கிறாருன்னு தெரியும். அப்ப இவங்க 2 பேரு இவங்க முகமா பார்க்கும்போது எப்படி இருந்திருக்காங்க இவங்களோட மனசு, கிறிஸ்து எப்படி பார்த்திருக்குவார், ரொம்ப இவர் கிறிஸ்து பேதுருவை பார்க்குற அந்த அந்த கண்ணோட்டமே எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப பரிதாபமாக, பேதுருவே நான் உனக்கு சொன்னேன் இல்ல, அவர் அன்பு இருந்திருக்கோம், நான் உனக்கு சொன்னேன் இல்ல, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு நான் சொன்னேன். எந்த நேரத்துல கிறிஸ்து வந்து பாத்தியா நான் சொன்ன, பாத்தியா நான் சொன்னனா இல்லையா,
நானா இருந்தா அப்படித்தாங்க சொல்லுவேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் சொன்ன தொட்டு அப்படியே நடந்துச்சுன்ட்டு பெருமை வந்துடும் உள்ளம் எனக்குள்ள. ஆனா கிறிஸ்துவோட பார்வை இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. ஒரு அன்பும், பேதுரு மேல இருந்த பணிவும், பேதுரு மேல இருந்த தயவும், அவர் மேல வச்ச கிருபையும் அப்படியே பேதுரு காமிச்சிருக்கார். ரொம்ப உருகிட்டு இருக்குவார் இயேசு கிறிஸ்துவ பேதுருவை பார்த்து. பேதுரு ரொம்ப அழுதுட்டார். இந்த சம்பவம் நடந்த உடனே வெளியே போயிடுறாரு. அவர் இனி இயேசு கிறிஸ்துவ பார்க்கவே முடியல. ஏன்னா அவருக்கு ஞாபகம் வந்துருது, இயேசு கிறிஸ்து சொன்னது நான் மறந்துட்டேன். அது வரைக்கும் மறந்துட்டார் அவர், மறந்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை விழிச்சிருந்து ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஞாபகம் இருந்திருக்கும். பேதுரு ஒண்டி ஜெபம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களே, இன்னைக்கு நம்ம பேதுரு பத்தி பேசுற விஷயமே வேறையா இருந்திருக்கும், வேறையா இருந்திருக்கும். அந்த இடத்து ஏன்னா நமக்கு இன்னைக்கு பாடத்தை வைக்கிறாரு. நாமோ அவர்கள் விழுந்த இடத்தில் நாம் விழக்கூடாதுன்ட்டு, இதுவும் நமக்கு ஒரு பாடம் தான். பேதுரோட மனசு அப்படியே உருகிச்சான் இந்த இந்த சம்பவத்துல. இவர் என்ன பண்றாருன்னா துக்கித்து மிகவும் அழுது இருக்கிறார். மத்தேயு 26 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்கிறார். வீப்பிங் பிட்டர்லின்னு வரும் ஆங்கிலத்துல. தம் மனம் கசந்து அழுந்தார். அவர் அப்பவே மனசுல ரொம்ப சோகமாயிட்டு இருக்கிறார். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. இப்ப பேதுரு மறுதலிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? நம்மளுக்கு வேதத்தில் நேரடியாக போடப்படவில்லை. சில காரணங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணு வந்து பேதுருக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தை எல்லாமே பார்த்திருக்கிறார், அவருக்கு கூடவே இருந்து பார்த்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாட்டிக்கினாரு, அவர் எதுவுமே செய்யல. இன்னும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாங்கன்னா கிறிஸ்துவோட வாழ்க்கைய, அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்திருக்கும் போது அவர் தப்பிச்சு போயிருக்குவார், யார் கைக்கும் மாட்ட மாட்டார் அவர். ஆனா இந்த தடவை அவரே மாட்டி இருக்கிறாரு. சரி, இவர் மாட்டி இருக்கிறார், இவர் மேசியா, ஏதாவது செஞ்சு ஒரு வெளியே வந்துருவார். இவர் யார்? தேவனோட குமாரன், செத்தவர்களே உயிரோட வர வைக்க முடியும். அந்த தோட்டத்திலே பேசியிருக்குவாருங்க. என்ன சொல்வார்னா, நான் என் பிதாவிடத்தில் இப்போ கேட்டா கூட 12 லேகியோனுக்கு அதிகமாக எனக்கு தேவ தூதர்களை தேவன் அனுப்புவார்னு சொல்லியிருக்குவாரு. இல்ல பேதுருக்கு நல்லாவே தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்டா தேவ தூதர்களே வந்து இறங்கிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம். அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு பயம், பயம் கூட வந்துருதுங்க. ஏன்னா இதெல்லாம் பேதுரு ஒரே நேரத்துல சூழ்ந்து கொண்டது. கிறிஸ்து பிடிக்கப்படுறார், என்ன நடக்குதுன்னே தெரியல, கிறிஸ்து தன்னையோ விடுவிக்க மாட்டுன்னு இருக்கிறாரு, மேசியாவா இருந்து எந்த அதிகாரத்தையோ பயன்படுத்த மாட்டுன்னு இருக்கிறாரு, அவர் கேட்டா பிதா மேல தந்து தேவ தூதர்களை அனுப்பிச்சிடுவாரு, கேட்க மாட்டுன்னு இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பம். ஆனா கிறிஸ்துவ விட்டு போகக்கூடாது, பின்னாடியே இருக்கிறாரு பேதுரு. ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு பயமான சூழ்நிலைக்குள் பேதுரு போனாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, சத்தியத்தை இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இது இவங்களை சொல்லி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுக்கு பரிசுத்தாவி இன்னும் கெடிக்கல, அதுதான் விஷயம். பரிசுத்தாவி கெடிச்ச மேல பேதுரு நம்ம கொஞ்சம் உற்று நோக்குனா, நீங்க வந்தா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அங்கே போவார். நீ மீண்டும் கிறிஸ்து பத்தி பிரசங்கம் பண்ணா உன்னை அடிக்குவேன்னு சொன்னா பிரசங்கம் பண்ணி அடி வாங்குவார். அவ்வளவு தைரியத்தை காமிச்சாரா பரிசுத்தாவி கெடிச்ச பின்பு. இப்ப அப்படியே நம்ம கிட்ட இன்னைக்கு எடுத்து பார்த்தா, என்கிட்ட பரிசுத்தாவி கெடிச்ச பின்பு நான் எப்படி மாறி இருக்கிறேன்னா, பேதுருவோட முந்தின நிலைமை மாதிரி இருக்கிறேன். இங்க வந்தா உனக்கு அடி விழோனா ஐயோ நான் வரமாட்டேன்னு ஓடிடுவேன். அப்படி அப்படி ஆயிட்டு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கை. ஆனா பேதுரு பரிசுத்தாவி கெடிச்ச பின்பு இதுக்கு அப்படியே எதிர்முனையா இருக்கிறார், ஆப்போசிட்டா இருக்கிறார். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தாவி பேதுரு கெடிச்ச அதே ஆவி தான் எனக்கு கெடிச்சிருக்கு. பேதுரும் அப்போஸ்தலர்கள் காட்டின வைராக்கியம் இன்னைக்கு என்னால காட்ட முடியுதான்? நான் சத்தியத்தை சொல்லும் போது பலவித நாமத்தினாலே நான் தூசிக்கப்படுகிறேன். எனக்கு இன்னமும் தைரியமும் அதே வைராக்கியமும் அதே அன்பும் பண்பும் இருக்கா? இதெல்லாம் இன்னைக்கு நான் என்னையே நான் கொஞ்சம் யோசிச்சு கேட்டு பார்க்கணுமா? பேதுரு கிட்ட அது வருது பின்னாடி. என்ன நடக்குதுன்னே ஒரு குழப்பம் தெரியல பேதுருக்கு. ஏன்னா இன்னும் சத்தியத்தை புரியல இவருக்கு. கிறிஸ்து சொன்னதெல்லாம் தெரியும், இன்னும் சத்தியம் சரியா விளங்கப்படல. மேசியா வந்து தன் முதல் ஜீவனை கொடுக்கணும்னு இவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மேசியா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்குவாங்கன்ட்டு. அப்போ சத்தியம் ஒருவேளை பேதுருக்கு தெரிஞ்சு பரிசுத்தாவி கெடிச்சு அந்த நிலைமையில கிறிஸ்து பக்கத்தை இருந்திருந்தாருன்னா மறுதளிச்சிருக்குவாரா பாருங்க? வாய்ப்பே கிடையாது, மறுதளிச்சிருக்க மாட்டார். இன்னும் ஆவி கெடிக்கல. ஒருவேளை பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்து தேவனோட பலத்தை பெற்றுக் கொண்டிருந்தாருன்னா கிறிஸ்து சொன்ன மாதிரி பக்கத்துல நின்றுக்குவார். பேதுரு சொன்ன வாக்குறுதி அவர் நிறைவேற்றிருக்குவார். ஆனா அதுக்கோ வாய்ப்பு இல்லை. இது தேவனோட திட்டம் தான். ஏன்னா கிறிஸ்து முன்னாடியே சொல்லிடுவார். அப்போ இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் பேதுருவை சூழ்ந்திருந்தது.
இப்போ இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல பேதுரு எங்க இருக்கிறாருன்னு நமக்கு வசனம் இல்லை. ஆனா அடுத்து பேதுருவும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட அவரோட சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு, அதாவது கல்லால் செய்யப்பட்ட அறைக்குள் வைக்கப்பட்ட பின்பு, இவங்க கிறிஸ்துவோட சரீரத்துக்கு அன்னைக்கு நல்லா வாசனை பரிமள தைலம் எல்லாம் பூசணும். அப்பதான் அதுல நல்லா வாசனை வரும். சரீரம் ரொம்ப அந்த சரீரத்தோட துர்நாத்தம் எல்லாம் வராதுன்னு சொல்லி இது அவர்களோட வழக்கம். அப்போ அதிகாலையில என்ன பண்றாங்கன்னா, இது நம்மளுக்கு நல்லா தெரியும், வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பேசப்படும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அப்போ மரியாள், மக்தலேன் மரியாள், யோவான் நாள், அதுக்கப்புறமா ஆம், யாக்கோபோட அம்மா யாருன்னா மேரி, இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கோ, நேரா இயேசு கிறிஸ்துவோட கல்லறைக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு போறாங்க. போன உடனே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அங்க இருக்கிற அந்த வாசல் கல் திறக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவோட சரீரம் காணோம். அந்த தேவதூதன் இவர்களை பார்த்து, நீங்கள் தேடுகிறவர் இங்க இல்ல, அதெல்லாம் சொன்ன உடனே நேரா இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா, கொஞ்சம் பாஸ்டா போலாம். அந்த செய்தி யாருக்கு வருதுன்னா, அப்போஸ்தலர்களுக்கு வருது. குறிப்பா பேதுரு, யோவான், இவங்க 2 பேர் ஓடுறாங்களாம். இயேசு கிறிஸ்து பத்தி செய்தி கேட்ட உடனே பேதுரு, யோவானா 2 பேரும் ஓடி இருக்கிறாங்க. ஆனா யோவான் இன்னும் வேகமா ஓடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் வாலிபரா இருக்கிறாரு. ஓடி போய் பார்த்தா உள்ள சரீரம் காணோம். யோவான் காத்துன்னு இருக்கிறார் பேதுரு வெளியே வர வரைக்கும். பேதுரு வந்த உடனே 2 பேருமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெளிந்த பின்பு அவர் அவர் தரிசனமாகிற சம்பவங்கள். இது ஒரு தனி சப்ஜெக்டா கூட நம்ம படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் 11 தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல் தடவை அவரு மக்தலேன் மரியா கிட்ட வந்திருக்குவாரு, தரிசனமா இருக்குவாரு. அடுத்து அந்த கல்லறையிலேருந்து புறப்பட்டு போயின்னு இருக்கிற ஸ்திரீகளுக்கு தரிசனமாவாரு. சீமோன் பேதுருவுக்கு ஆவறாரு. அப்புறமா இமாவு சீசர்களுக்கு போயின்னு இருக்குவாங்க, அவங்களுக்கு தரிசனம் ஆறாரு. தோமாவுக்கு, அப்புறமா தோமாவும் சீசர்கள், அப்புறமா 6வது தான் தோமாக்கு போய் உன் விரலை வச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறமா கலீலியா கடற்கரை, இப்ப அடுத்து அதுதான் நம்ம பார்க்க போறோம். 8வது 500 பேருக்கு ஒரே தடவை தரிசனமா இருக்குவாரு. இயேசு கிறிஸ்தோட சகோதரனாகிய யாக்கோபுக்கு தரிசனம் ஆகுறாரு. அப்புறமா கலீலியா மலை கிட்ட 11 பேருக்கு தரிசனமாகி கடைசியாக அவர் மேல வானத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு தரிசனமாகி பேசிட்டு போயிடுவார். இது நம்ம என்னைக்குன்னா முடிஞ்சா இது தனியா ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அப்படியே ராஜ்யத்தோட பொருந்தி வரும். இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இவ்வளோ தடவை இவங்ககிட்ட பேசின பின்பு கூட பேதுருக்கு கூட இல்லையே. இவர் கிறிஸ்துவே நம்பி வாழ்ந்தாரு. இப்போ மற்ற சீசர்கள் இப்ப யாரை நம்புறாங்கன்னா பேதுருவை நம்புறாங்க. யாருமே வேலைக்கு போலவங்க, எல்லாருமே ஒண்ணா இருக்கிறாங்க. இப்ப மற்ற சீசர்களுக்கு என்ன பண்றது? அதுக்கு தாங்க பேதுரு போனாரு படகு எடுத்துக்குன்னு. பேதுரு ஒன்றும் தவறான நோக்கத்துக்கு போல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, பேதுரு இயேசு கிறிஸ்து வரலன்னு தெரிஞ்ச உடனே அவர் பழைய வேலைக்கு போயிட்டாருன்னு. அவர் ஏன் போனாருன்ற காரணத்தை நம்ம பார்க்கணும். கூட மீதி 10 பேர் இவரை நம்பி இருக்கிறாங்க, மற்ற ஸ்திரீகளும் நம்பி இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடுக்குன்னா வழி, சரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாவா அப்படின்ட்டு மற்ற சகோதரர்களை மனதில் கருதி இவர் என்ன பண்றாருன்னா, படுகெடுத்துக்குன்னு திருப்பி கலீலியா கடலுக்கு போயிட்டாங்க. இப்போ போறாங்க, முழுவதும் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா எந்த மீனும் மாட்டுறதில்ல. இப்போ கரெக்டா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதுதான் உங்களுக்கு டான் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஆம், கிழக்கு விளக்கு வரத்துக்கு முன்னாடி, கிழக்கு விளக்கு தெரியலைங்களா? இன்னைக்கு இருக்கிற அந்த வீனஸ், சுக்கிரன்னு நினைக்கிறேன், அந்த கிரகத்தோட வெளிச்சம், அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வெளிச்சம் இந்த வானத்தில் வருவதற்கு முன்பதாக இருக்கிற இருட்டுக்கு பேரு தான் டான். அந்த காலப்பகுதியில் இயேசு கிறிஸ்து கரையோரத்தில் நிற்கிறாராம். இவர்கள் படகில் வந்து கொண்டு நிற்கிறார்களாம். இந்த சம்பவத்தோண்டி நம்ம அப்படியே ராஜ்யத்துல கிறிஸ்தோட 2ஆம் வருகைக்கு நிறைய பொருந்தோம். ஆனா நம்ம அன்னைக்கு அவ்வளோ டீட்டெயிலாக இன்னைக்கு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவையான முக்கியமான விஷயத்தோண்டி பார்க்கலாம். இப்போ இவங்க நின்று இருக்கிறாங்க, ஒரு மீனும் மாட்டுல. இயேசு கிறிஸ்து கரையோரத்துல நின்னுக்குன்னு பிள்ளைகளா அப்படின்னு கூப்பிடுறாரு. மீன் ஏதாவது கெடிச்சிச்சா அப்படின்னு சொன்னா, இல்ல எந்த மீனும் கெடிக்கலன்றாங்க. சரி, உங்ககிட்ட இருக்கிற வலையை எடுத்து உங்களோட வலது புறத்தில், ரைட் சைடு வலது புறத்தில் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வலையை எடுத்து வலது புறத்துல போட்டிருக்கிறாங்க. கரெக்டா யோவான் கண்டுபிடிக்கிறார். யாருன்னா, வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு யோவான் கண்டுபிடிச்சு பேதுருக்கு சொல்றார், அண்ணா, வந்திருக்கிறது நம்மளோட மேசியா தான்.
இது தெரிஞ்ச உடனே பேதுரு மீன் பிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்த மனசுல வைக்கல பாருங்க. பேதுரோட அன்பு, எல்லாரும் மீன் மேல கவனமா இருக்கிறாங்க. பேதுரு என்ன பண்றாருன்னா, அவர் அவர் மீன் பிடிக்கிறதுக்கு தன் மேல் அங்கே கழட்டி இருக்குவாங்க, அதை எடுத்து போட்டுக்கின்னு தண்ணியில குதிச்சு காலையில டான், சூரியன் வரத்துக்கு முன்னாடி, கிழக்கு வரத்துக்கு முன்னாடி தண்ணில குதிச்சு நீந்தின் போறாரா கிறிஸ்து கிட்ட. அந்த அளவுக்கு கிறிஸ்து மேல மிகவும் அன்பு கொண்டவர் தான் பேதுரு. அப்படியே ஓடுறார். போய் பார்த்தா அந்த இடத்துல கிறிஸ்து இருக்கிறார். அப்புறமா தான் கிறிஸ்து கேட்க அந்த 3 வாட்டி, என் அன்பு கூறியா, அன்பு கூறியான்னு. சரி, இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 153 மீன் எதை குறிக்கும்? இப்போ அதை முதல் நம்ம பார்க்கணும்னா, ஒவ்வொன்றா அதை அதை ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிக்கணும். பிரிச்சா நம்ம முதல் புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க 153 சாதாரண மீன் இல்லையா, பெரிய மீன்கள் பிடிச்சிருக்கிறாங்க. சின்ன மீன் கூட சொல்ல, 153 பெரிய மீன். இந்த இடத்துல மட்டும் தான் எவ்வளோ மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற எண் கொடுக்கப்படுது. நம்மளுக்கு நல்லா தெரியும், பைபிள்ல ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு போற காரியம் அல்ல. அதுக்குள் தேவன் ஏதாவது ஒன்று வைக்குவார். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எது பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மீன், பெரிய மீன், வலை, வலது புறம், காலையில டான், கிழக்கு விளக்கு வருவதற்கு முன்பதாக இருக்கிற நேரம், இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த 153 மீனை ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? புரியுதா? சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம்னா, மீன்கள் என்றால் எதை அல்லது யாரை குறிக்கும்? இது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். மத்தேயு 4 அதிகாரம் 19 நம்ம வாசிச்சிருக்கிறோம். உங்களை மீன்களை அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். அப்புறமா எசேக்கியேல் 47 அதிகாரம் 9-10 படிச்சிருக்கிறோம். அந்த சவக்கடலுக்குள் ஜீவ தண்ணி வந்த உடனே செத்துப்போன மீன்கள்லாம் உயிரோட வரும். இது உயிர் தெளிதலா அங்க காமிக்கிறார். மனிதர்கள், அப்போ மீன்கள் மனிதர்களை குறித்து பேசப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே பேசுறார். மத்தேயு 13 அதிகாரம் 47 அந்த உவமையில சொல்றார், பரலோக ராஜ்யம் தன் வலையை எடுத்து கடல்ல போட்டதுக்கு ஒப்பா இருக்கு, மீன்களை பிடிச்சுன்னு கரைக்கு எடுத்துன்னு வந்தாங்களாம். அப்பவே சொல்றாரு. அப்ப மீன்னா நம்மளுக்கு நல்லா கரெக்டா தெரியுது என்னன்னா மனிதர்கள். சரி, இந்த மீன்கள் பெரிய மீன்கள்ன்றார். அப்படின்னா பெரிய மனிதர்களா? எப்படி கோலியாத் மாதிரி பெரிய பெரிய மனிதர்களா? இல்ல. எ- எந்த பெரிய மனிதர்கள்னு பார்த்தீங்கன்னா, இதை திருப்பி மீண்டும் மத்தேயு 18:4 சொல்றார். நீங்கள் இந்த இடத்தில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தேவன ராஜ்யத்தில் உங்களுக்கு பெரிய நிலைமை கிடைக்கும். யோவான் ஸ்தானகர்கிட்ட ஒப்பிட்டு சொல்லும் போது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவர் யோவான் ஸ்தானகர், ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சிறியவனை எடுத்துன்னு வந்தாலும் இந்த யோவான் ஸ்தானகரை காட்டிலும் அந்த சிறியவன் பெரியவனா இருக்குவார். யார 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 பிடிக்கிறாங்கன்னா, தேவன ராஜ்யத்தில் பெரியவர்களா யார் இருக்குவாங்களோ அவங்கள பிடிச்சாங்களாம். மீன்கள், மனிதர்கள், பெரிய மீன்கள், தேவன ராஜ்யத்தில் பெரியவர்களா இருக்கிறவர்கள் யாருங்க? சபை தான், வேற யாருமே இல்லை. நீங்கள் சிறியவர்களா இருந்தீங்கன்னா பெரியவர்களா ஆவீங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், முந்தினோர் பிந்தினோர், எல்லாம் பேசின்னு வரார். அப்போ பெரிய மீன் பிடிச்சாராம். சரி, எப்படி பிடிச்சாங்க, எப்போ பிடிச்சாங்க, அது வேணும் இல்லைங்களா? கரெக்டா இவங்க பிடிச்ச நேரம் இந்த கிழக்கு விளக்கு வருவதற்கு முன்பதாக, இருட்டு, டான் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அந்த டான்னா எதை குறிக்கும்? 2 பேதுரு 1 அதிகாரம் 19 2 பேதுரு 1 அதிகாரம் 19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்தது, வெடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எந்த காலப்பகுதின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த விடிவெள்ளி வர காலப்பகுதி பாருங்கன்னா, உங்களுக்கு ஆங்கிலத்துல காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸ்கிரீனை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரெக்ட் ஆங்கிலத்துல வந்திருக்கும். until the day dawns and Christ the morning star shines in your heart. கிறிஸ்துன்ற விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு காலப்பகுதி. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் என்ற காலப்பகுதி. ரொம்ப ரொம்ப பூமியில் இருட்டு. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை டான் என்று கூட சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த காலப்பகுதியில தான் என்ன பண்றாருன்னா, மீன்கள் எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்கோ? நெட்டு போட்டு பிடிச்சாங்க, வலை. இப்போ வலையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வலையில் எவ்வளோ வலைகள் ஒன்றாக பின்னப்பட்டிருக்கும்? 1 2 3 4 2 வலைகள்.
ரெண்டு ஒண்ணா பின்னி இருக்கும். அப்படி பின்னாதான் வலையா மாற முடியும். சரிங்களா? நம்மள பிடிக்கணும்னா கிறிஸ்து ஒரு வலையை பயன்படுத்த சொன்னாராம். அந்த வலை போட்டா தான் நீங்களும் நானும் என்ற மீன் மாட்டுவோம். எந்த வலை? ரெண்டு பின்னி இருக்கும். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அப்ப நம்மள பிடிக்கிறதுக்கு கிறிஸ்து பயன்படுத்துற வலை அன்பும் சத்தியமும். ஒன்னு இருந்தா பத்தாது. வெறும் அன்பு இருந்தா பத்தாது, சத்தியம் இருக்கணும். வெறும் சத்தியம் இருந்தா அதுவும் பத்தாது, அன்பு இருக்கணும். அன்பும் சத்தியமும் என்ற வலைய போட்டாராம். அதுல தான் நம்ம எல்லாருமே மாட்டணும். வலது புற போட சொன்னாரா, ரைட் சைடு போட சொன்னாரா? ஏன் வலது புறம்? கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா பெஞ்சிமென் தான் யூதா கோத்திரத்துக்கு கூடவே இருந்தவர்கள். பெஞ்சிமென் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வலது பாரிசத்தின் குமாரன் என்று அர்த்தம். இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போனாரா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போனாரா? போனாரு. பிதாவுக்கு எந்த எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு? வலது பாரிசம். இப்ப சபையும் உயிர் தெழுந்து போதா? அத கிறிஸ்து சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். இப்போ பிதாவோட வலது பக்கம் கிறிஸ்து போய் உட்காந்துட்டாரு. நாம உயிர் தெழுந்து போனா நாம எங்க போய் உட்காருவோம்? இடது புறத்துல இல்ல, இடது புறத்துல பிதா இருக்குவார், கிறிஸ்துவோட வலது புறம். அதனால்தான் வலது பாரிசத்தின் குமாரன். வலது புற போடுனாரா நெட்டு, அங்கதான் மாட்டோம். கரெக்டா மாட்டுச்சா? எல்லா மீன்களையும் மாட்டினார். இப்ப அந்த மீன் யாரு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாச்சு, சபை. ஆனா இதுல இன்னும் ஒரு கணக்கு நம்மளுக்கு தெரியல. 153 மீன் என்று ஏன் குறிப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கணக்கு முன்னாடி வைக்கிறேன். கொஞ்சம் நிதானமா போறேன். இந்த 153 இருக்குது இல்லைங்களா, இதை நீங்க ஸ்கிரீனை பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 153 தனித்தனியா பிரிச்சோம் என்றால் 1 + 5 + 3 போட்டா 9 வரும். சரியா? இத கவனிங்க. 1 + 5 + 3 போட்டா 9 வரும். இது முதல் கணக்கு, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா இந்த 9க்குள்ள கூட நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து மரிக்கிற வேலைன்னு பாத்தீங்கன்னா 9வது மணி வேலை. அப்பதான் நமக்கு மீட்பு திறக்கிறது. இந்த மீட்பு திறந்து பரிசுத்தாவி நமக்குள் கிடைச்ச தொட்டு தான் நமக்கு 9 விதமான கனிகள் நம்மளால் கொடுக்க முடியும். புறஜாதிகள் இந்த சபை வாய்ப்புக்குள்ள வருவார்கள்ன்ட்டு தீர்மானிச்சு முதல் புறஜாதி மனிதனாகிய கொர்னீலியஸ் கிட்ட தேவதூதன் வந்து பேசுகிற நேரம் 9வது மணி வேலை. அப்பதான் நம்மளா உள்ள போறோன்றத அதுக்குள்ளேயே காமிக்கிறார். நிறைய இருக்கு, அந்த 9 தனியா எடுத்தா நிறைய பார்க்கலாம். ஆனா நாம இங்க வேற ஒரு நம்பரை தேடி வந்திருக்கோம். எல்லாருமே தேடி வந்திருக்கோம். பிடிக்கிறது யாரு? மீன்கள். யாரு அந்த மீன்கள்? தெரியும், ஜனங்கள். யாரு? சபையை தான் பிடிச்சுன்னு இருக்கிறாரு. சத்தியமும் அன்புன்ற வலையை போட்டு வலது புறத்துல போட்டு பெரிய பெரிய மீன்கள், பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களா இருக்கிறவர்களை பிடிக்கிறாரு. அப்போ சபை என்றால் எவ்வளவு பேர் இருக்கணும்? 144,000 பேர் இருக்கணும். இந்த 153 மீன்ல தேவன் எங்க 144 ஒளிச்சு வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறார்? ஸ்கிரீனை ஒவ்வொன்றா பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இந்த 153 மீன்ல 144,000 பேர் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க. எப்படி? தேவனோட கணக்கு அநேக விதத்தில் வரும். இப்போ நீங்க கவனிச்சு கொஞ்சம் தெளிவா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று ஆரம்பத்துல போட்ட மாதிரி +5 + 3, இதுதான் 153 மீன் போட்டா இது கூட்டுனா 9 வரும். சரிங்களா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதை கூட்டுனா 9 வரும். எவ்வளவு மீன்களை பிடிச்சாங்க? 153 மீனை பிடிச்சாங்க. இந்த 153 மீன்ல மேல கிடைச்சிருக்குது பாருங்க 9. அந்த 9ஐ நாம் கழித்தோம் என்றால் 144 வரும். இந்த 144 இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷத்துல சேர்த்தோம் என்றால் 144,000 பேர் வெளியே வந்து நிக்குவாங்க. தேவன் கணக்கு எப்படி வேணாலும் வைக்குவார். ஆனா உள்ளோ சபையை வச்சிருக்கிறார். அந்த சபை 144,000 பேர் ஒளிச்சு வைக்குவாரு. நாம தான் கண்டுபிடிக்கணும் எங்க தேவன் எப்படி வச்சாருன்ட்டு. அப்போ யாரைத்தான் இவங்க வெளியே எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 144,000 பேரை வெளியே எடுக்கிறாங்க. அன்னைக்கே பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் எல்லாருமே அனுப்பிச்சிட்டார். போங்க இந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சுன்னு வாங்கன்னு. அந்த வலையில மாட்டின மீன்கள் தான் நீங்களும் நானும். இப்ப என்ன பிரச்சனைனா, கிறிஸ்தோட உவமைக்குள்ள போனா மீனை பிடிச்சுன்னு போய் கரைக்கு போய் பிரிக்குவாங்களா, நல்ல மீன் கெட்ட மீன் பிரிக்குவாங்களா. இப்போ நாம நல்ல மீனா கெட்ட மீனான்னு தெரியல, மாட்டிக்கணும். கரைக்கு போனா தான் தெரியும் நல்ல மீனா கெட்ட மீனா. நல்ல மீனா இருந்தா களஞ்சத்தில் சேர்த்துக் கொள்வார், கெட்ட மீனா இருந்தா
தூக்கி போட்டுடுவார். அங்கத்திலிருந்து அப்படியே பேதுரு என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பின்பு கொஞ்சம் வேகமா போயிடலாம். பேதுரோட சரித்திரத்துக்குள்ள இப்ப நம்ம வந்துடலாம். பேதுரு அங்கத்திலிருந்து அநேக விதமான காரியங்களை செய்ய தொடங்கிட்டார். எப்போ இவங்களுக்கு மேல் வீட்டறையில் பரிசுத்தாவி கிடைச்சதோ, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். ஏன்னா இது தனியாக இன்னொரு சப்ஜெக்ட் ஆகிடும், இன்னொரு வாரமாக இழுத்துரும். அதனால நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். இவர்களுக்கு எப்போ பெந்தேகோஸ்த் நாள் அன்னைக்கு அங்கத்துலேருந்து இவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சிச்சோ, பேதுரு உண்மையாக சொல்ல போனால் எல்லாருக்கும் முன்மாதிரியாக நெருப்பாக தான் வேலை செஞ்சார். அவர் பண்ண முதல் பிரசங்கமே நம்ம நல்லா கவனிச்சு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போவே எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க தெரியும் நம்மளுக்கு. 3000 பேர் உள்ள சபைக்குள்ள சேர்க்கப்பட்டாங்க. அப்படியே சீனாய் மலையின் மேல் 3000 பேர் அங்க சாகடிக்கப்பட்டாங்க பட்டயத்தினால. அது அப்படியே இங்க உள்ள எடுத்துன்னு வர்றாங்க. உள்ள கிறிஸ்துக்காக எல்லாருமே சேர்க்கப்பட்டாங்க. ஆசாரியர்களா உள்ள வர்றாங்க. ஏன்னா இனி நம்ம பிரிவினை இல்லை, எல்லாருமே ராஜரீக ஆசாரியர்கள். அப்போ பேதுரு பேசின தீர்க்க தரிசனமே பேசுறாங்க. யோவேலை பத்தி பேசுறாரு, தாவீது பேசின தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறார். இத ரொம்ப விசேஷமா கவனிக்கிறேன்னா, இந்த அற்புதம் எல்லாம் முன்னாடி போயிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான காரியங்கள் பார்க்கலாம். பேதுரு போய் அன்னைக்கு இருந்த சாலமோனோட போர்ட்டிகோ அப்படின்னு சொல்லப்படும். அந்த இடத்துல தான் பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுவார், அந்த தேவாலயத்துக்குள்ள. அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் கூடுவாங்க. பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சுகமாக்கிட்டார் அந்த மனுஷனை. சுகமாக்கின உடனே இவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே கோவம். யாருக்குன்னா பிரதான ஆசாரியர்களுக்கு, ஜனத்தின் மூப்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கோவம். பேதுருவை கைது செஞ்சிடறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேதுருவை கூட பார்க்க போனா யோவான் இருக்கிறாரு. அரெஸ்ட் பண்ணி பேதுருவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முதல் நாள் கூப்பிட்டுன்னு போய் சிறையில் அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நிறைய பேர் கூடிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளவு பேர் இப்போ சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா 5000 பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே பேதுருக்காக வெளியே நிக்கிறாங்க. ஆலோசனை சங்கம் முன்னாடி நிக்க வச்சு கேட்கிறாங்க. பேதுரு கிட்ட கேட்கிறாங்க கேள்வி, நீ யாரோட நாமத்துல இதெல்லாம் பிரசங்கம் பண்றன்னா? தைரியமா சொன்னாராம். இது வரைக்கும் இவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடினார் இல்லையா? தைரியமா சொல்றாரா, இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் நான் பிரசங்கம் பண்றேன். எல்லாமே தைரியமா தீர்க்க தரிசனம்லாம் எடுத்து பேசினாரா. அங்க இருக்கிறவங்களாம் ஆடிட்டாங்க, அந்த ஆலோசனை சங்கமே. இவர்கள் எல்லாம் கலீலியர்கள் அல்லவா, படிப்பறிவு இல்லாதவர்கள். எப்படி இந்த அளவுக்கு பேச முடியும்? நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம், இவங்களுக்கு எப்படி தெரியும்? பேதுரு கேட்கிறாரா, தேவனை பிரியப்படுத்தணுமா இல்ல உன்னை பிரியப்படுத்தணுமான்னு கேட்டாரா. அந்த அளவுக்கு தைரியமா இருந்துச்சான். ஆனா இப்ப பேதுரு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே கூட கூட்டி அவ்வளவு பேர் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அந்த ஸ்வஸ்தமான மனிதனும் இருக்கிறான். எல்லாருமே தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தின்னு இருக்கிறாங்கன்னு பேதுருக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. நீ இன்னொரு வாட்டி பண்ணினா, யஷ்வா பேர்ல நீ பிரசங்கம் பண்ணினா உனக்கு அடித்தான் அப்படின்னு அனுப்புனாங்களாம். பேதுரு போயிட்டு திருப்பி வராரா, அங்கே திருப்பி பிரசங்கம் பண்றாரா, திருப்பி மாற்றாரா. இந்த வாட்டி பேதுரை கூப்பிட்டு போய் நல்லா அடிச்சிருக்கிறாங்க. நீ சொல்றியா பண்றியா இந்த மாதிரி? குறைஞ்சபட்சம் 39 அடி கொடுத்துருக்கணும் பேதுருக்கு. அடிச்சு அடி வாங்கும் போது, நம்மளாம் அடி வாங்கினா அழுதுன்னு வருவோம். அடி வாங்கி சந்தோஷமா வந்தாங்களா, சிரிச்சுன்னு வந்தாங்களா, தேவோட நாமத்தை மகிமைப்படுத்தின்னு வந்தாங்களா. ஐயோ கிறிஸ்துவே, உங்கள் நிமித்தம் நாங்க வெறியோ உங்களோட சந்தோஷத்துல ஒண்டி பங்காளிகளா இல்ல, உங்களை பாடுகளை படுவதற்கும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்ட்டு சந்தோஷமா சபைக்கு சொன்னாங்களாம். இந்த மாதிரி நம்ம அடி வாங்கிட்டோம்ட்டு சொன்ன உடனே சபை மக்கள், ஐயோ நீங்க அடி வாங்கிட்டீங்க, அடுத்த தடவை போகாதீங்கன்னு சொல்ல. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, சபை மக்கள் ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே மீண்டும் அடி வாங்கினா அந்த அடியை தாங்கக்கூடிய பலம் வேண்டும் ஜெபம் பண்ணாங்களா. அவங்களோட ஜெபம் அப்படித்தான் இருக்கு. இன்னும் எங்களுக்கு பலத்தை கொடுங்கள்னு கேட்டிருக்கிறாங்களா. இவங்களாம் என்னத்துக்கு தயாராயிட்டாங்கன்னா, இன்னும் அடி வாங்க தயாராயிட்டாங்க. ஏன்னா நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் கிறிஸ்து பத்தின மகிமையும் தேவன் செஞ்ச அற்புதத்தையும் தேவனை பத்தின சத்தியமும் என்னால சொல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ தைரியமா பேசியிருக்கிறாங்க. அவ்வளோ தைரியமா நின்று அடி வாங்கியிருக்கிறாங்க. இப்படி இருந்துச்சான் பேதுரோட வாழ்க்கை எங்க போய் முடியுதுன்னா, சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்து முடிக்கலாம். பேதுரோட வாழ்க்கை அப்படியே எங்க போகுதுன்னா, இவரோட அந்த பயணம் இருக்குது இல்லைங்களா, இந்த பெந்தேகோஸ் நாளுக்கு அன்னைக்கு பின்னாடி ஜெருசலேம்ல தங்கி நிறைய வேலை செஞ்சிருக்கிறார். அன்றைய தினத்துல அங்க இருந்த ராயனால வந்த பிரச்சனைனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு தேசத்துக்கு ஓடி போயிடுறாங்க.
ரோமாபுரியில இருக்கிற வெவ்வேறு நாடுக்கு ஓடிடுறாங்க. ஆனா நம்ம சீமோன் பேதுரு மட்டும் ஜெருசலேம்ல தங்கி நிறைய வேலைகளை செய்து அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா வேற வேற பகுதிகளுக்கும் போக தொடங்குறாரு. என்ன சொல்ல போனா முதல் முதல் புறஜாதியை ஞானஸ்தானம் கொடுத்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வைத்தது யாருன்னா பேதுரு தான். எந்த சம்பவத்துக்கு அப்புறமானா யாக்கோப் இருந்தார் இல்லைங்களா, யோவானோட சகோதரன், அவர் வந்து அக்ரிப்பா ராஜா சாகடிச்சிடுவார். சாகடிச்சிட்டு பேதுருவை அந்த காலப்பகுதியில் சிறையில் எடுத்துன்னு போய் போட்டுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு தேவதூதன் வந்து ஜெயிலில் போட்ட மேல கூட இவர் பயப்படல. சொன்னார் இல்லைங்களா, ஆண்டவரே உங்களுக்காக நான் சிறைக்கு போக தயாருன்னு. இப்ப திருப்பி வருது வாய்ப்பு, போறியா? போனார். இப்போ செகண்ட் டைம் வருதுங்க, எல்லாரோட வாழ்க்கையில வருதான் நம்ம உணர்ந்த பின்பு. உங்களுக்காக நான் அடி வாங்குறதுக்கு தயாருன்னு சொன்னாராம். இப்ப திருப்பி கொடுக்குறாங்க அடி, நீ போனீன்னா அடி. போனாராம், போய் நின்னாரா அடி வாங்குறதுக்கு. ஏன்னா என்னன்னா பண்ணிக்கோங்க, நான் வந்து நிக்கிறேன். சிறையில போட்டு மேல கூட பேதுருவை சிறையிலேருந்து திறந்து விட்டு அங்கத்திலேருந்து மீண்டும் இவர் வந்துடுறாரு. ஜெருசலேம்ல இருந்த ஒரு ஆலோசனை சங்கத்துல இவர் எல்லாருக்குமே ஆலோசனை கொடுக்குற நிலைமையில தான் இருந்தார். பவுல் கூட பேதுருவை பத்தி எழுதியிருக்கிறார். எங்கன்னா கலாத்தியர் 2 அதிகாரம் 8 வசனத்துல பவுல் சொல்வாரு, பேதுருவோட ஊழிய ஊழியம் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. தேவனை பத்தின நிறைய விஷயங்கள்ல பேதுரு சொன்னாருன்னு பவுல் பேசியிருக்குவார். பேதுரு கூட பவுலை பத்தி சொல்வாரு. பேதுரு என்ன சொல்வாருன்னா, பவுல் எழுதுறதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்காத நிலைமை, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். பவுல் எழுதுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேதுரு பவுலை பத்தி விட்னஸ் கொடுக்குவாரு. பவுல் பேதுரு பத்தி சொல்வார். இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்யோன்யமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பவுல் வந்து அவர் கிறிஸ்துவை பின்பற்றினவர்னா மாறின பின்பு பேதுருவை தான் போய் சந்திச்சிருக்குவார். நம்ம பவுல் கிட்ட வரும்போது பார்க்கலாம். சில சரித்திரத்துல நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, அநேக இடத்துக்கு போயிருக்கிறார். பைபிள்ல இல்லை நமக்கு. அவர் போன இடங்கள் வந்து சமாரியாவுக்கு போயிருக்கிறாரு, அன்னைக்கு இருந்த யூதேயா பகுதிக்கு போயிருக்கிறாரு, லிட்டா அப்படின்ற ஒரு பகுதி அங்க போயிருக்கிறாரு, ஜோப்பாக்கு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல தான் அந்த தரிசனங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லி பிலிப்பு பட்டணம், பவுல் போனார் இல்லைங்களா, அந்த பிலிப்பு பட்டணத்துக்கும் இவர் போயிருக்கணும் அப்படின்ட்டு நிறைய சரித்திரங்கள் இவரோட பயணம் முழுவதும் பேசியிருக்கு. இவர் துர்க்கி, அதுக்கப்புறமா அந்தியோக்கியாக்கு போய் அங்க அங்கேயும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரோமாபுரியில இருக்கிற மற்ற தேசத்துக்கெல்லாம் இவர் ஒவ்வொரு இடத்துக்கா போயிருக்கிறார். என்ன சொல்ல போனா பேதுரு வந்து பவுலோட 7 வருஷம் பயணம் பண்ணி போயிருக்கிறார் அந்தியோக்கியா பட்டணத்துல, அங்க வேலை செஞ்சிருக்கிறார். இந்த இந்த சம்பவத்துல தான் பவுல் வந்து ஒரு வாட்டி பேதுருவை திட்டுவார், மாயுமாலம் பண்ணிட்ட பேதுருன்னு சொன்ன உடனே பாருங்க, இந்த ஒரு இடத்துல நிக்கலாம். கலாத்தியர் 2:11 பேதுரு வந்து புறஜாதிகளோட சாப்பிட்டுன்னு இருக்குவாரு. யூதர்கள் வந்த உடனே அப்படியே அந்த சாப்பாடு எடுத்துக்கின்னு புறஜாதிகளை விட்டு அவங்க கூட போய் உட்காந்துருவார். இதை பவுல் கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு, நீ ஏன் இப்படி பண்ற, அவங்களுக்காக ஏன் பயப்படுற, தேவன் வந்து ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு சரி சமமா கொடுத்துட்டாரு, யூதர்கள் வந்த உடனே ஏன் இப்படி போற, மாயமால மாதிரி ஏன் பண்றன்னு பவுல் பேதுரு திட்டினாராம். ஆனா பேதுரு பவுலை பார்த்து, நீ என்ன சொல்ற, நான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அவர் பண்ணது தவறுன்னு புரிஞ்சுக்குன்னு அமைதியா இருந்திருக்கிறாரா? இந்த மாதிரி மனபாவம் யாருக்குங்க வரும்? இன்னைக்கெல்லாம் நம்மலாம் கொஞ்சம் ஊழியத்துல வளர்ந்துட்டா நம்மள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா வரும் பாரு கோபம். ஆனா அந்த இடத்துல அமைதியை காத்து கொண்டாராம் பேதுரு. அந்த இடத்துல தாழ்மை, அவரோட பணிவு, அவர் செஞ்ச ஏதோ ஒரு சின்ன தவறையும் புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் மாத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அவரோட நிருபத்துல நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. பவுல் போன இடம் வந்து அவரோட நிருபத்துல கூட நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஆஹ் பொந்து பகுதி, கலாத்திய பகுதி, கேப்படோசியா, ஏஷியா, பித்தினியா, இந்த பகுதிகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், எபேசு பட்டணம், அங்கெல்லாம் போய் கூட அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் 18 அதிகாரத்துல கொரிந்து சபைக்கு பவுல் போயிருக்குவார். அப்போ அந்த பயணத்துல கூட பேதுரு என்ன பண்றாருன்னா அவர் கூடவே இருந்து ரோமாபுரியில தான் பேதுரு தன் ஜீவனை விட்டிருக்கிறார். என்ன சொல்ல போனா ஆஹ் பேதுரு இருந்த காலப்பகுதியில் எடுத்துன்னு போய் பேதுருவை சிறையில தான் வச்சிருக்கிறாங்க கடைசி வரைக்கும். அவரை பிடிச்சி சிறையில தான் போட்டு, நியூரோ மன்னனோட காலத்துல அந்த சிறையில தான் கடைசியோட வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட இவர் தன்னுடைய நிருபத்தை எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்ட்டு. ஆனா பேதுரு கடைசி வரைக்கும் உண்மையாக பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு, நான் என்னை அடிக்கிறீங்களா அடிங்க, சிறையில போட்டீங்களா சிறையில போடுங்க, நான் மறுதளிக்க மாட்டேன்ன்ற ஒரு உறுதியை பிடிச்சிட்டாராம். இப்போ இவரோட பலவீனம் பலமாய் மாறுனது. அதனால்தான் தேவனே சில நேரத்துல சோதனைக்காரனை நம்ம மத்தியில் அனுமதிக்கிறார். ஏன்னா சோதிச்சா தானே நம்மளுக்கு எங்க நம்ம பலவீனமா இருக்கிறோம்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது இல்லைங்களா? இந்த பலவீனத்தில் பேதுரு சோதிக்கப்பட்ட பின்பு பலமாயிட்டார்.
இப்போ அந்த இடத்துல மீண்டும் சோதிக்கிறதுக்கு சாத்தான் எவ்வளோலாம் வந்து சோதிச்சுக்கிட்டோம், அதிகமாக தான் பலமா இருந்திருக்குவார். அடிக்கிறியா அடி, சாகடிக்கிறியா சாகடி, என்ன சிறையில போட்டு சிறையில போடு, நான் மறுதலிக்க மட்டும் செய்வே மாட்டேன்ட்டு இந்த உறுதி பேதுருக்கு வரணும் என்றால் பேதுரு அங்க மறுதலிக்கணும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. இல்ல இது வந்திருக்காது. இத பார்த்து இன்னைக்கு நமக்கு பாடம் இருக்கு பாருங்க. எப்படி பேதுரு மாதிரி நாம கூட இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் நாம் கிறிஸ்துவையும், கிறிஸ்து தேவனின் குமாரன் என்றும், பிதாவாகிய தேவன் யாவே தேவன் என்றும் அந்த மறுதலிப்புக்குள்ள நம்ம போவாத படிக்கு பேதுருவும் கடைசியில சாவறார். எப்படின்னா, சரித்திரத்துல நம்மளுக்கு அவர் சிலுவையில தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, சில இடத்துல டி அப்படின்னு சொல்லப்படுது, அவரை தலைக்கீழ தான் சாகடிச்சாங்கன்ட்டு நிறைய சரித்திரத்துல இருக்கிற தெர்த்துலியான், அப்புறமா ஆரிகன் அப்படின்னு சில பேர்லாம் பேதுருவை குறிச்சு எழுதுறாங்க. ஆனா இதை வந்து இயேசு கிறிஸ்து யோவான் நிருபத்துல சொல்லுவார். யோவான் 21 அதிகாரத்துல, நீ விரும்பாத இடத்துக்கு உன் கையை விரித்து உன்னை கூப்பிட்டுன்னு போவாங்கன்ட்டு. கடைசியில் அப்படித்தான் நடக்குது. பேதுரு அன்னைக்கு விரும்பாத இடம் வந்து சிலுவை மரணம். ஆனா கடைசியில அவர் அங்கத்தான் இவர் கையை விரித்து இவருக்கு வேற ஒருத்தவங்க வஸ்திரத்தை போட்டு எடுத்துன்னு போய் பேதுருவை கடைசியில் ஆணி அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டு இவரை, அதோ இவர் சொன்னாரா, நான் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி சாவறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைக்கீழ அடிங்கோன்ட்டு இவர் கேட்டுக்கினார் அப்படின்னு கூட இருக்கு. அந்த மாதிரி இவரை தலைக்கீழ அடிச்சு, அந்த தலைக்கீழ அடிக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா தலைக்கீழ அடிச்சிட்டாங்கன்னா ரத்த ஓட்டம் முழுவதும் மூளைக்கு எட்டும். மூளையில எட்டி மூளையோட அந்த நரம்பு கொலைகள்லாம் வெடிச்சிடும். வெடிச்சு கண்ணுல, மூக்குல, காதுல, வாயில ரத்தம் வந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி பேதுரு கடைசி கட்டத்தில் தன் ஜீவனை விட்டு உண்மையான வேலையை செஞ்சு உத்தமனாக வாழ்ந்து அவர் கிறிஸ்துவிடத்தில் அந்த பாத்திரத்தில் கையை வைத்து, நாங்களும் இதை குடிக்கிறோம், இந்த பாத்திரத்தில் நாங்களும் பானம் பண்ணுகிறோம்னு சொன்ன வாக்குறுதியை கடைசி வரைக்கும் தன் மரணத்தில் முடிச்சிட்டார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போனோம் என்றால் அந்த 144,000 பேர்ல நமக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட ஒருவராக தான் நிச்சயமா இருக்கணும், இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாம் பேதுருவை குறித்துதான இந்த பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.